வணக்கம் டு தமிழா. ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரெனோ 6 சீரிஸ் வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து 2 ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க, ரெனோ 6 ப்ரோ மற்றும் ரெனோ 6. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரெனோ 6ஓட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட விலை வந்து 30,000 ரூபா. 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜோடி வருது. பாக்ஸுக்குள்ளே ஒரு குட்டி பிளாக் கவர் இருக்குது. அதில் வந்து சிம் எஜெக்டர் பின், டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சாஃப்ட் பேக்கேஜ் தராங்க. இப்போ ரெனோ 6 ஃபோனை வந்து வெளியில் எடுக்கலாம். 2 கலரில் கிடைக்குது. ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர், அப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் ஆப்ஷனும் தராங்க. தகன்னு மினுமினுக்குது. லைட் அடிக்கும்போது ரிஃப்ளெக்ஷன் வந்து மல்டி கலரில் விளையாடுது. ஸோ ஒரு சில்வர் டஸ்ட் பவுடர் போட்டாப்பில் ஒரு கலர் ஃபினிஷ் இது. டிசைனை பற்றி கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சொல்கிறேன். 65 வாட் சூப்பர் ஊக் 2.0 சார்ஜர், USB Type-C கேபிள் மற்றும் இயர்ஃபோன் வந்து பாக்ஸில் இருக்குது. ஐஃபோன் ஆமாம், ஐஃபோன் மாதிரியே ஒரு டிசைன் தந்திருக்காங்க. இப்போ வர ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து ஃப்ளாட் சைட்ஸ் வருது ரொம்ப 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 ரேர். நான் வந்து சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபோனு பார்க்கலன்னே சொல்லலாம். பொதுவாக இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து சைட்ஸ் வந்து கர்வ்டாக ஸ்மூத்தாக பண்ணி தருவாங்க. ஆனால் இதில் வந்து ஐஃபோன் மாதிரி ஒரு ஃப்ளாட் சைட்ஸ் வந்திருக்காங்க. 4 பக்கமும் இப்படி நிற்க வைக்கலாம், ஸ்டாண்ட் இல்லாமல் கூட. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் இருக்குது. சைட்ஸ் வந்து மெட்டல் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க, பேக் வந்து கிளாஸ். ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் வராத ஒரு ஃபினிஷ் இது. 7.59 mm திக்னஸ், 182 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், கீழே வந்து ஸ்பீக்கர், Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், ஆனால் மெமரி கார்டு போட முடியாது. 5G சப்போர்ட்டட் ஃபோன் இது. டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதில் உண்டு. ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ். டிசைன் வந்து ஐஃபோன் மாதிரி ஒரு சாலிட் பில்டில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 6.43 இன்ச் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. 430 nits பிரைட்னஸ், கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் ஓடி வருது. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் பிளாக்ஸ் வருது. ஓவராலாக வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே, படம் பார்க்க, கேமிங்கெல்லாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து டார்க் மோட், ஐ கம்ஃபர்ட் மோட், கலர் மோட் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் உண்டு. அதில் வந்து பல ஸ்டைல்ஸ் இருக்குது. ஏஜ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் உண்டு. ஸோ எனேபிள் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது சைடில் இப்படி லைட் வரும் ஸ்க்ரீனில். அந்த கலரை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 900 சிப் செட்டில் இது பவர் ஆகுது. 6nm ஆர்கிடெக்சரில் பண்ணின ஒரு சிப் இது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 8GB ரேம் ஓடி இது வருது. UFS 2.1 ஸ்டோரேஜ். மீடியாடெக் வந்து டிமென்சிட்டி சீரீஸில் இப்போ வந்து எக்கச்சக்க ப்ராசஸர் விற்கிறாங்க. 5Gயில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இடத்துல ஸ்னாப்ட்ராகன் குவால்காமை விட முதல் இடத்துல வந்து மீடியாடெக்கோட இந்த டிமென்சிட்டி இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. கேமிங்க்கும் கூட இது ஓகே. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவில் வந்து HD ஹை தான் மேக்ஸிமம் வருது. ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் எனக்கு தென்படலை. இந்த ஃபோனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பல கேம்ஸ் விளையாடிட்டு ஒரு கேமிங் விமர்சனம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லோரும் பார்ப்பீங்கன்னா இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் முடிவு பண்ணி அந்த வீடியோவை நான் போடுறேன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, பட் ஸ்லோவாகவும் இல்லை. பல அனிமேஷன் ஸ்டைல் தந்திருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு. சார் வேல்யூ லிமிட்டில் தான் இருக்குது. FM ரேடியோ இல்லை, NFC உண்டு. தேவையான எல்லா சென்சர்ஸும் இருக்குது. மொத்தம் 3 கேமரா பின்பக்கம், 64 MP மெயின் கேமரா, f1.7 அப்பச்சர், 8 MP அல்ட்ரா வைட் சென்சர், 2 MP மேக்ரோ லென்ஸ் இருக்குது. சில சாம்பிள்ஸ் பார்ப்போம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து 1080p 60 frames per second எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம். 4K வந்து மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 1080pயில் உள்ள கிளிப்.
இது வந்து 4K வீடியோ சாம்பிள். 4Kல வந்து ஸ்டெபிளைஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். டூவல் வீடியோ எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து ஒரே நேரத்தில் வச்சு நீங்கள் வந்து டூவல் வீடியோ எடுக்கலாம். அதில் வந்து சில ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ டூவல் வீடியோ எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவை ஒரே நேரத்தில் வச்சு நீங்கள் வந்து டூவல் வீடியோ இந்த மாதிரி எடுக்கலாம். இதில் சில ஆப்ஷனும் தந்திருக்காங்க, அதையும் காண்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டடாக ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்து செகண்ட் கேமரா வர மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இப்படி டூவல் வீடியோ நீங்கள் வந்து எடுக்கலாம். 4300 mAh பேட்டரி, 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ வந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடலாம். சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ வந்து தனியாக போடுறேன். பேட்டரி வந்து 1 டே வரும். கலர் ஓவர்ஸ் 11.3 ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணிய ஒரு யூஐ இது. யூஐ வந்து வழக்கம் போல் பல ஃபீச்சர்ஸ் இதில் தராங்க. கலர் ஓவர்ஸ் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ வந்து ரொம்பவே அப்டேட் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஐன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஸோ வந்து நல்ல ஃபீச்சர் ரிச்சான ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு யூஐ இது. சில ப்ளோட்வேர்ஸ்லாம் இருக்குது, பட் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ரெனோ 6 பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த பளிச்சுன்னு இந்த மாதிரி பளபளன்னு ஃபோன்கள்லாம் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்பில் அது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து சைட்ஸ்லாம் வந்து ஃப்ளாட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன். ஆண்ட்ராய்டு உலகத்தில் இப்போதைக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டியில் இது பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசனான ஃபோன். ஆனால் விலையும் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஒரு 30,000க்கு இது கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் ஓப்போ ஃபோன்கள்லாம் விலை அதிகமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விலைக்கு பட் மொத்தமாக ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு டீசனான ஒரு ஃபோனாக தான் தெரியுது. விலையை மற்றும் தள்ளி வச்சு பார்த்தாப்புல விலையோடி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெனோ 6 ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.